பிள்ளைய அலங்காரம் பண்ணதா? சரி. சின்ன பிள்ளையெல்லாம் திறந்திருக்காரு மாயாண்டி. இந்த மாயாண்டி தங்கம்மாள்புரத்து சிவ சுடலைமான சாமியை பேச்சியம்மாள் எப்படி அலங்காரம் பண்ணதா பாருங்க. அவ உச்சியில கொல்லாவா உல்லாச நல்லடையா ஒரு கையில ஒரு கையில ஒரு கையிலே ஐயா மறுகையில உச்சியில குல்லா உல்லாச கால்நடை ஆனப்பந்தம் ஒரு கையில ஆனப்பந்தம் அதுக்கு தடி ஒரு கையில கையில பந்தத்தோட பிடிச்சு போறாரு. அவர் எப்படி போறாரு பாருங்க. என் கட்டி மகன் சுடல என் தங்கம்மாபுரத்து சிவ சுடலமாடா என் அழகு புள்ள மாயாண்டி என் மாயாண்டிக்கு என்ன தெரியுமா உனக்கு 5 மணி வல்லையம்மா வல்லையம்மா ஐயா வல்லையம்மா அறையில ஒரு சல்லடம். சாமி கையில வெள்ளையம் பிடிச்சு ஆடுது பாத்தீங்களா? அது 5 மணிகள் கொடுத்திருக்கோம். அறையில ஒரு சல்லடத்தை கட்டியிருப்பாரு மாயாண்டி. அது மட்டுமா இந்த பேச்சியம்மா இந்த சிவசுடலைக்கு என்ன அலங்காரம் பண்ணதா? அவன் 7 மணி வல்லையம்மா இடையில் ஒரு சல்லடமா 5 மணி வல்லையம்மா அறையில் ஒரு சல்லடமா சீலையா குல்லாவா ஐயா குல்லாவா ஐயா உல்லாச துறைக்கு கால்நடையா உச்சியில குல்லாவா உல்லாச கால்நடை 5 மணி வெள்ளையம் அறையில ஒரு சல்லடம் அறையில சுடலைக்கு 7 மணி வெள்ளையம் இடையில ஒரு சல்லடம் ஆனப்பந்தம் ஒரு கையில அடுக்கு தடி மறு கையில பொந்தந்தடி ஒரு கையில குதிரை பந்தம் ஒரு கையில எல்லாத்தையும் அங்கிக்குள்ளா மாட்டிக்கிற சுடல வருவாரு பார்த்தாலே ஆக்ரோஷமா இருப்பான். என் சுடலமாட சாமி வல்லையத்தை கையில் எடுத்து அந்த பிணத்தை எப்படி சாப்பிடுதாரு பாருங்க. கால் மாடு வேகம் முன்ன தலை மாட்டை பிடிச்சிருப்பான். தலை மாடு வேகம் முன்ன கால் மாட்டை பிடிச்சிருப்பான். கால் மாடு வேகம் முன்ன தலைமாட்டை இழுக்காரு. தலைமாடு வேகத்துக்குள்ள கால் மாட்டை இழுக்காரு. அது மட்டுமா சுடலை எப்படி திங்காரு பாருங்க. அவன் மண்டை ஒட்ட கையில் மாவு போல மண்டை ஓட்ட எடுக்காரு. மாவா திங்காரு சுடலை. ஐயா மாவா திங்காரு ஐயா. அது மட்டுமா அவன் கட்ட எங்காலி கரும்பு போல கட்டங்காலி எலும்பு எடுக்காரு. கரும்பா கடிக்காரு சுடலை. ஐயா அவ்வளவு ருசியா இருக்கும். அவ்வளவு ருசி மாயாண்டி பசிலாம் வந்திருக்காரு. அது மட்டுமா அவன் முட்டங்காலி எலும்பு முறுக்கு போல கடிக்கிடுவா. மண்டை ஓட்டைக்கு எடுத்து மாயாண்டி மாவு போல கட்டிடுவா. அவன் குடலத்தான ஒரு வீடுவா. குடலத்தான ஒரு வீடுவா. அவன் மாலையாக போட்டிடுவா. கட்டாங்காலி எலும்ப கையில் எடுக்காரு. கரும்பா திங்காரு. முட்டாங்காலி எலும்பு எடுக்காரு. சுடல இந்த சிவசுடலமான முறுக்கா கடிக்காரு. அம்மா நமக்கு பசியில வந்திருக்காருல்ல. பிணத்தை பார்த்தோன்னா சுடலமான சாமி எடுத்து பிச்சு பிச்சு திங்காரு. சாப்பிடுறாரு. எப்படி சாப்பிடுறாரு? அவன் வாய்கள் எல்லாம் ஒன்றாடிய மாறி மாறி சாப்பிடுவா சாப்பிடுவா.
வாரி வாரி திங்காரு சுடலை. நல்ல சாப்பாடு. நல்லா சாப்பிட்டியாப்பா? கஜமான சாப்பாடு. பேச்சி அம்மா எடுத்து எடுத்து கொடுக்கா பிணத்தை. மாயாண்டி உட்கார்ந்து சாப்பிடுதாரு. எப்படி உட்கார்ந்து இருக்காரு? அவன் வலது காலம் மண்டிட்டு 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 அவரை எடுத்து சுத்தி வளர்த்த வாராம். வலது காலம் மண்டிட்டு மண்டிட்டு எடுத்து சுத்தி வளர்த்த வாராம். வளர்த்தில் வாராது இடத்தை சுத்தி வளர்த்த வாராம். வளர்த்த வளர்த்த சுத்தி இடத்தை வாராரு சொல்லல. இடத்தை சுத்தி வளர்த்த வாராரு. என்னெல்லாம் எடுத்து சாப்பிட முடியுமோ மையானத்துல எடுத்து சாப்பிடுறாரு மாயாண்டி. ஆமா ஐயா. ஐயாவுக்கு மடிவயிறு நிறைஞ்சிருச்சு. ஏ அம்மா பேச்சியம்மா அம்மா சந்தோஷமா இருக்கம்மா. சந்தோஷமா? என் வயிறு நிறைஞ்சிட்டுமா? கொஞ்சமா தின்றுக்க அம்மா. நீயும் இந்த சுடலைக்கு ஏன் தங்கம்மாபுரத்து சிவ சுடலைக்கு சொல்லு. எனக்கு எப்போதும் பசி அமர்த்துவியாம்மா? ஆமா. எங்க அம்மா பார்வதி அம்மா தாய்ப்பாளையம் மடிவயிறு காண மாட்டுக்கு. ஆமா ஆமா. நான் வெள்ளி செவ்வாய்க்கு வரட்டுமாம்மா? பேச்சியம்மா எனக்காக நீ பிணத்தை எடுத்து வச்சிருக்கணும். ஆமா. நீ தருவியா தர மாட்டியா? கண்டிப்பா தரப்பா. ஏ மகனே பேச்சியம்மா பாலகனே பேயாண்டி சுடலை இதுக்கா பஞ்சம். இந்த மாயாண்டி சுடலை பிணத்தை சாப்பிடும் போது சுடுகாட்டுள்ள பேய்க்கெல்லாம் கொடுத்து சாப்பிடுதாராம். ஐயா மனசு ஒரு சாப்பாடு சின்ன சாப்பாடு கிட்ட யாரும் இருந்தாலும் கொடுத்து சாப்பிடணும். ஒத்தையில சாப்பிடக்கூடாது. இந்த மாயாண்டிக்கு சுடுகாட்டுல அங்க யாரு இருப்பா? பியாய் தான் சுத்தி சுத்தி வரும். அதான் பேச்சி மகன் பேயாண்டி சுடலை பியாய்களுக்கு விருந்தளித்தானா. பியாயி போக விடாது. அதுக்கு கொஞ்சம் கொடுத்தாத்தான் சாப்பிட பியாய் காட்டுக்குள்ள விடும். பரவாயில்லையே. மாயாண்டி சுடலை பேய்களுக்கு விருந்தளித்து பேச்சி மகன் கிளம்புதானா. என் மகனே மாயாண்டி நீ இன்னைக்கு நல்லா சாப்பிட்டப்பா. நீ போ கைலாசத்துக்கு பார்வதி அம்மா தேடுவா உன்னைய. நீ காலையில போய் சேர்ந்து சீக்கிரம். அம்மா உனக்கு வெள்ளி செவ்வா பேச்சி அம்மா பிணங்களை எடுத்து வைக்க. நீ வந்து வயிறார சாப்பிடலாம்ப்பா. பேச்சி அம்மா எடுத்த விடைகள் வாங்கி கொண்டு இந்த சிவசுடலை மாடன் கைலாசத்தில் மீண்டும் குழந்தையாக தொட்டிலே படுத்திருக்கிறார். நாம மையானம் போன செய்தியை பார்வதி அம்மாளுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்ப கிள்ளி விட்ட குழந்தை போல அழுது கொண்டிருக்கிறார் சிவசுடலை. பார்வதி அம்மாள் ஓடோடி வருகிறார். வந்து பிள்ளையை பாரி கையில் எடுத்தால் என்ன பண்ணதா பாருங்க. வாரி நல்ல கையில எடுத்தால் வலது கண்டம் முத்தமிட்டாள். இடது கண்டம் முத்தமிட்டாள். முத்தமிடும் வேலையிலே பிணவாடை அடிக்க கண்டால் அடிக்க பாரதி அம்மா வாரி கையிலெடுத்தா வலது கண்ண முத்தமிட்டாள் சுடலையை. அவையா ஏந்தி கையிலெடுத்தா இடது கண்ண முத்தமிட்டாள். முத்தமிட்டும் வேலையிலே சுடலை மாட சுவாமி வாயில் எல்லாம் உன்வடிய ஐயா பிணவாட அடிக்குது ஐயா. ஒரே சவவாட. குழந்தையை எடுத்த பாரதி அம்மாள் பக்கத்துல இருக்க முடியல. பிணவாடைய தாங்க முடியல. பொத்து போட்டா. இது என்ன புள்ளையா? பிணத்தை தின்னுட்டு இருக்குது. ஐயோ கடவுளே ஆண்டவா சாமி. நான் குழந்தவரம் கேட்டதற்கு கொடிய பாவி முண்டத்தை கொடுத்திருக்கிறேன். பிள்ளையா சாமி? நான் பிள்ளவரம் கேட்டதற்கு பகவானே நான் பிள்ளவரம் கேட்டதற்கு எனக்கு பிறந்தெண்ணைய கொடுத்திருக்கிறேன் ஆண்டவா. நான் மகளவரம் கேட்டதற்கு பகவானே நான் மகளவரம் கேட்டதற்கு எனக்கு இந்த கொடிய மாமுண்டத்தை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவா. மையானம் போயிருக்கான் மாண்டவனம் தின்னு இருக்கான். இந்த சுடலை சுடுகாடு போயிருக்கான் சுட்டவனம் தின்னு இருக்கான். இடுகாடு போயிருக்கான் இறந்தவனம் தின்னு இருக்கான். இந்த மாமிசத்தை கலந்த குழந்தை கைலாசத்திற்கு ஆகாது இருக்காது. ஏ பகவானே இந்த குழந்தைய கைலாசத்துல வைக்க வேண்டாம்.
தில்லைவனக்காடு பேச்சுக்கிட்டு அனுப்புவோம். பேச்சு அம்மாளுடனே குழந்தை போனன்னு பார்வதி கேட்கா. சரி, கைலாசம் சுத்த சைவ கைலாசம்ல இவன் மது மாமசம் மட்டுமா சாப்பிடாம பிணத்தை திரட்டு வந்துருக்கு சாப்பிட்டா. இது கைலாசத்துக்கு ஆகாது. சரி ஏப்பா, இனிமே நீ கைலாசம் இருக்க வேண்டாம், நீ பூலோகத்துக்கு போ. போயிட்டு வா, நிறைய சுடுகாடு இருக்கு. ஏன் பாந்த எப்படி போ? பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்த அங்க பிணங்கள் நீ சாப்பிடலாம். போப்பா என்று அம்மா பார்வதி சொன்னா. இந்த சோழர சும்மா இருப்பாரா? ஏ பார்வதி அம்மா, அம்மா ஆங்கார சொருபத்தோட நிக்காரு மாயாண்டி. ஆங்காரமாய் அவதாரம் எடுத்ததனாலே ஆகாசமாடன் என்று இதற்கு ஒரு பெயர் அல்லவா? இந்த மாயாண்டி சுடலை ஆங்கார தோற்றத்தோடு கம்பீரமாக எழுந்து நின்று நான் பூலோகம் போக வேண்டுமானால் எனக்கு கிடைத்த வேறு விரங்கள் வேண்டும் அம்மா பார்வதி. அப்படியா? பகவானை அழைத்தால் பார்வதி. எப்ப பகவான் சொல்றாரு பரமசிவம், ஐயா ஏ மகனே சிவசுடலமாடா, உனக்கு இந்த கைலாசத்துல இந்த உனக்கு மாமசம் எல்லாம் கலந்துட்டு வரக்கூடாது. உனக்கு தில்லைவன காட்டுக்கு போன நிறைய பிணங்கள் கிடைக்கும் அப்பா. அங்க போய் நீ வயிறக்கமா பிள்ளைக்கு போட்டுறத வயிறார நீ சாப்பிட்டுக்க. போயிட்டு வா. அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த மாயாண்டி சுடலை பூலோகம் போகணும்னு சொல்லுதாங்க பாருங்க. அப்பதான் சுடலமாட சாமி கேட்காரு, எப்படி நான் பூலோகம் போகணும்னா எனக்கு கைலாசத்துல எனக்கு என்ன வேணும் தெரியுமா? எனக்கு எட்டாத பீடம் போட்டு ஏண்டி வச்சு மாலை சாத்தி எப்பா இந்த சுடலைக்கு என்ன வேணும்? எட்டாத பீடம் போடணும். போடுவியா? எப்பா கல்லு சேராகாது, எனக்கு மண்ணை குழச்சி பீடம் போடு. பீடம் போடணுமா? சந்தன மாதிரி கல் சிலையா இருக்கா? சரி. முத்தாரம்மா சிலையா இருக்கா? பெருமாள் சிலையா இருக்கா? மாயாண்டி சிலையா இருக்காரா? அவருக்கு சிலை வழிபாடு பிடிக்காது. மண்ணை குழச்சி எனக்கு பீடம் போடப்பா. எப்பா இந்த தங்கமாபுரத்து சுடலைக்கு எனக்கு எட்டாத பீடம் வேணும். ஏணி வச்சு மாலை சாத்தி என் முன்ன நின்று யாரும் மாலை போடக்கூடாது. எனக்கு பின்னாடி வந்து ஏணி வச்சு என் மேல மாலை போடணும். அப்பா அவ்வளோ பெரிய கூடமா எனக்கு போடணும்பா. ஏ அப்பா பகவானே, நான் மாயாண்டி சுடல பூலோகம் போகணும்னா என்ன எட்டாத பீடம் போட்டி ஏணி வச்சு மாலை சாத்தி, அது மட்டுமா எனக்கு உச்சியில கும்பம் வைத்து உச்சி மாலை தாண்டம் சாத்தி உச்சியில கும்பம் வைக்கணும், உச்சி மாலை சாத்தணும். அப்படியா? சாத்துவீரா? கண்டிப்பா. ஏ மகனே, நீ பூலோகம் போனா உனக்கு எல்லாம் சாத்துறேன் சௌரியம். ஏ பகவானே, இந்த சுடலைக்கு என்ன அது மட்டும் காணாது, எனக்கு என்ன வேணும் தெரியுமா? எனக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பா வைக்க வேணும், ஒரு படப்பா போட வேண்டும். கேட்டீரா? மாயாண்டி சுடலைக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பா வைக்கணும். அப்பா எந்த அரிசி பொங்கணும்? கொட்டாரம் சம்பா அரிசியால பொங்கணும். அந்த ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பா வைக்கணும் பகவானே. அது மட்டுமா எனக்கு முட்டையுடன் முருங்கை காயா, முட்டையோடு முருங்கை காயா, எனக்கு நெய்யோடு அப்பளமா, முட்டையோடு முருங்கைக்காய், முட்டையோடு முருங்கைக்காய் நெய்யோடு அப்பா. இந்த சுடலைக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கணும். ஆமா, அரிசி சௌரியம் இல்ல, ஒரு படி அரிசி இல்ல, ஒரு கோட்டை, ஒரு கிலோ இல்ல, ஒரு கோட்டை அரிசி பொங்கணும். யாரு நம்ம சுடல கைலாசத்துல சிவன்ட்ட கேட்காரு, ஒரு கோட்டை அரிசிப்பா. சரி, எனக்கு தங்கம்மாபுரத்து அரிசி வேண்டாம், தேசைவள அரிசி வேண்டாம், நாங்குநேரி அரிசி வேண்டாம், கொட்டாரம் சம்பா அரிசி வேணும். கொட்டாரம் சம்பான நாகர்கோவில் பக்கம் கொட்டாரம் தெரியுமா? இருக்கு. அந்த கொட்டாரம் சம்பா தான் எனக்கு வேணும். அது வேறயா? அந்த கொட்டாரம் சம்பா அரிசியால எனக்கு படப்பு போடணும். சரி, போட்டுதா? எப்ப வேற என்ன வேணும்? ஒரு கோட்டை அரிசிய பொங்கி சரி ஒரே படப்பா போடு. ஒரே படப்பா, ஒரு பருக்கு கூட பானை இருக்க கூடாது. எல்லாத்தையும் மொத்தமா போடுங்க, குப்பா தட்டிரு. அது மட்டும் இல்லப்பா, முட்டை வைக்கணும். எத்தனை முட்டை? 21 அவிச்ச முட்டை. பத்தியா? எப்பா இந்த சுடலைக்கு 21 அவிச்ச முட்டை மட்டும் இல்லப்பா, அப்பளம் பொங்கி பொரிச்சு வைக்கணும்.
முட்டையோடு முருங்கைக்காயும் அதுக்கு என்ன வச்சோம், நெய்யோடு அப்பளமும் ஆமா தயிரும் சேர்த்து வைக்கணும்ப்பா. எப்பா இந்த சுடலைக்கு இது மட்டும் காணாது, எனக்கு இன்னும் என்ன வேணும் தெரியுமா? எப்பா கேட்டதெல்லாம் தருவியா? அது தயாரா தான் இருக்கும். தந்தாத்தான் சுடலைய கைலாசத்தை விட்டு அனுப்ப முடியும். நான் கொடுப்போம். எப்பா எனக்கு என்ன வேணும் தெரியுமா? எனக்கு பெட்ட கோழி சமைக்க வேண்டும், எனக்கு பெரும் பூசை வைக்க வேணும். பொட்ட கோழிய சமைச்சு கொண்டு வா, எனக்கு தரணும். கொடுத்துருவோம். சுட்ட கோழியா இருக்கணும். அப்படியா? பொங்கி பொறிக்க கூடாது, சுட்டு தரணும், சாப்பிடுவேன். அதை மாட்டிடுவோம். எப்பா இது கைலாசம் சுடலமாடா, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாமிசம் வேண்டாம். மகனே மாயாண்டி, உனக்கு இதெல்லாம் வேணும்னா கைலாச வடக்கு கோட்டை வாசல்ல சரி கிழக்கு முகமா உனக்கு பீடம் போட்டு தாரேன். பாப்பா அதான் இன்னைக்கு சுடலமாட சாமி கிழக்கு முகமா தான் இருப்பாரு. அப்படியா? மாடசாமி சுடலையாண்டவனுக்கு சுடலைக்கு பீடத்தை போட்டு பூஜைகளை கொடுக்க போறாரு. மாயாண்டி என்ன கேட்காரு பாருங்க. எப்பா நான் மாமிசம் சாப்பிட்டவன், சாப்பிடு. இது மட்டும் காணாது, எனக்கு என்ன வேணும் தெரியுமா? எனக்கு குப்பியில சாராயம் தின்னக்கல்லு வேண்டுமப்பா. குப்பியில சாராயம் தின்னக்கல்லு வேணும் ஐயா. குப்பி சாராயம் வேணும். எப்பா நீ கேட்கலான்னு சொன்னா சாராயம் ரொம்ப தட்டுப்பாடு. எனக்கு டாஸ்மாக்ல வாங்க கூடாது, இப்ப அதானே கிடைக்கு. எப்பா தென்னங்கல்லு வேணும். தென்னங்கல்லு வேணுமா? தங்கமாபுரத்துல கடை தருவாங்க. எனக்கு தென்னமரம் ரொம்ப இருக்கு, அதுக்கு ஆளு இருக்குப்பா. எனக்கு என்ன செய்வேன் தெரியாதுப்பா. நீ இப்ப தென்னங்கள் தரலன்னா ஒன்னிய தலைகளை தூக்கி நட்டு வச்சிருவேன். ஆமா, ஒரு அரை எலும்பு இருக்கு. எப்பா எனக்கு குடுவையில தென்னங்கல்லு வேணும். சரி குப்பி சாராயம் வேணும். குப்பி சாராயம் அது மட்டுமா? எனக்கு எள்ளு நல்ல புண்ணாக்கு எனக்கு எடுத்து வைக்க வேண்டும் அப்பா. எப்பா நம்ம அண்ணாச்சியை வர சொல்லுங்க. எனக்கு எள்ளு பின்னாக்கு வேணும். அரைக்க மாட்டேன். எப்பா எனக்கு 12 மணி பூசைக்கு அது ரெடிதான். சாம கூட கொடுக்கும் போது எள்ளு பின்னாக்கு வேணும்பா. எள்ளு பின்னாக்கு வேணும். திசையில போய் வாங்கிட்டு வர சொல்லு. அங்க வாங்கலாமா? வாங்கிருக்கோம். சுத்தமான எள்ளு பின்னாக்கு. அவர் வந்துட்டாரு. ஏ மகனே எனக்கு எள்ளு பின்னாக்கு வேண்டும்பா. நல்லா திங்க அலையுத ஆயுசு நூறு நான் சிரிச்ச முகமும் சிறியமா வராரு பாருங்க. வருவத பாருங்கடி, அது சிரிச்சு வரத பாருங்கடி, பாருங்கடி அண்ணா வராரு பாருங்கடி, அவர் இந்த போறாரு பாருங்கடி, சங்கரமாரி முத்தாரர்கள் ஐயா மங்களமாய் வாழையடி வாழையாய் வாழணும் ஐயா. எங்கே சுடலமான சாமிக்கு எப்பா எனக்கு எள்ளு பின்னாக்கு வாங்கிட்டு வருவீரா? வாங்கிருக்கோம். திசைவெல்லாம் வாங்கிட்டு வரணும். அது எங்க வாங்கிருக்கோம். வாங்கிருக்கா? எனக்கு என்ன வேணும் தெரியுமா? குப்பி சாராயம் வேணும்பா. வாங்கிட்டு வருவாரா? தண்ணி கேள கொண்டுப்பா. கேள கொண்டுப்பா ஐயா. தலையில ஊதிக்கான. எனக்கு குடுவையில தென்னங்கல்லு வேணும். சரி கொடுக்க போற என்ன செய்ய வேணும்ல, எல்லாம் வைக்கணும்ல. நல்லது. எப்பா எனக்கு இது மட்டும் காணாது, எனக்கு கொடை போட்டு கொடுக்கணும். அது கருப்பனுக்கு சுருட்டு, சுடலைக்கு சுருட்டு கிடையாது. கருப்பசாமிக்கு தான் சுருட்டு. எப்பா எனக்கு கொடை போட்டு தரணும். எப்படி சொல்லு? தங்கமால்பத்துல சுடலைக்கு கொடை போட்டு கொடுப்பீங்களா? கொடுக்க முடியல. எனக்கு எப்படி கொடை கொடுக்கணும்? 5 நாளா கொடுக்கும். 5 நாளா கொடுக்கீங்களா? 5 தான் கொடுங்க. சந்தோஷமா இருக்கட்டும். எப்பா வியாழக்கிழமை கொடியழைக்கணும், சாஸ்தா கதையை படிக்கணும். வெள்ளிக்கிழமை மத்தியான குடைக்கு நான் மதிய பூசை ஏற்கணும். வெள்ளிக்கிழமை ராத்திரி நான் சாம கொடை ஏற்கணும். அப்படியா? நான் மையான கிழமை போகணும்ப்பா. சந்தோஷம் போயிட்டு பரவாட பார்த்து கேட்காரு சிவபெருமான் சுடலமான சாமி. நாங்க நாளைக்கு ஊருக்கு போறோம். இது பிள்ளையா? என்னடா ஏப்பத்தச்ச மேல கேட்டுட்டு இருக்க ஒவ்வொன்னா. ஐயோ கொடுமை. எல்லாத்தையும் தாரன் சுடலமாடா. நீ கைலாசம் விட்டு கிளம்பப்பா. நான் கிளம்ப மாட்டேன். என்னென்ன வேணுப்பா? எனக்கு கொடை போட்டு கொடு, நான் கிளம்புறேன். அதான் தாரன் சொல்றோம்ல, சுடலமான சாமி தான் கைலாசத்திலே கொடை போட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படியா? எப்பா எனக்கு கொடை கொடுக்கும் போது அமைதியா இருக்க கூடாது. எனக்கு ஆடணும். யார் ஆடணும்? கோமரம் ஆடணும். சரி ஆடுவீரா? சொல்லுங்க சாமி. நான் பயிரெடுத்து வரணும். நல்லது. என் பேரு சுடல. எனக்கு பயிரெடுத்து யார் வரணும்?
யோ சிவபெருமானே என் பேர சொல்லி நீர் கோமரம் ஆடணும். நானும் ஆடணுமா? எங்க அம்மா பேச்சியம்மா இருக்கா. ஆமா. பேச்சியம்மாளுக்கு யாரு கோமரம் ஆடணும்? உம்மரை பொண்டாட்டி பாரதி எனக்கு கோமரம் ஆடணும். சரியா போச்சு. அம்மாங்க மறந்துட்டாரு. உம்மரு பொண்டாட்டி எனக்கு கோமரம் ஆடணுங்க. கோமரம்னா சாமி ஆடுறவங்க தான் கோமரம்னு சொல்லுவாங்க. சுழலைக்கு சாமி கொண்டாடி சிவபெருமானாகவும் அவையா பேச்சியம்மாளுக்கு சாமி கொண்டாடி பாரதியமா ஆடணும். ஓஹோ எப்பா ஆட்டம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா எனக்கு ஒரு பாட்டு வேணும்பா. பாட்டு வேணுமா? சும்மா ஆடுறது நல்லா இருக்காதுல்ல. என்ன பாட்டு வேணும்? எனக்கு பாட்டு படிக்கணும். என்ன பாட்டு படிக்கணும்? நான் பிறந்த கதையை படிக்கணும். அப்படியா? இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பார்வதி அண்ணன் தாய் மாமா இருக்காருல சுடலைக்கு. ஆமா. மாயாண்டிக்கு தாய் மாமன் மாய கண்ணு. சரி என்னடா இன்னைக்கு கைலாசத்துல ஒரே கலகலப்பா இருக்கு. என்னடா அது? நம்ம தங்கச்சி பார்வதி கைலாசம் ஒரே ஜெகஜோதியா இருக்கு. மாயக்கண்ணு எட்டி பார்த்தாரு. சரி இந்த மண்ணு பீடத்துல இருந்த சுடலமாடன் கண்ணை உருட்டுதாரு. ஐயோ தாய் மாமா எனக்கு இங்க கொடனுக்கு நீ எங்க போயிரு? இங்க வாரம் என்ன இங்க வாங்க வந்துட்டேன். மாய கண்ணன் பார்த்தாரு. பார்வதி ஒரு பக்கம் தலைமுடிய உழைச்சு போட்டு பேச்சிக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. அத்தான் சிவபெருமான் ஒரு பக்கம் சுடலைக்கு ஆடிட்டு கிடக்காரு. இந்த மாய கண்ணை விட்டு வச்சார மாயாண்டி. யோ மாமா நீர் அன்னைக்கு ஹரிராமனாக பிறந்த வில்ல வளர்ச்சீர் இல்ல, அந்த வில்ல கொண்டு என் கதையை அடிச்சு அப்பா வில்பாட்டு. சுடலமாடசாமி கேட்டதுதான் முத வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டு கைலாசத்திலே வில்லுப்பாட்டு படிக்கப்பதான் பூலோகத்துல நீங்க வில்லுப்பாட்டு வைக்காங்க. அப்படியா? மாமா எனக்கு வில்லு அடிக்கணும். வில்லு வைக்கும். எத்தனையோ வில்லு நாட்டுல இருக்கு. சரி உனக்கு பொம்பளை பாட்டு பிடிக்குமா? ஆம்பளை பாட்டு பிடிக்குமா? எனக்கு பொம்பளை வந்தாலும் தெரியாது, ஆம்பளை வந்தாலும் தெரியாது. எனக்கு என் மாமன் தான் வில்லு படிக்கணும். மாமன் தான் படிக்கணுமா? மாய கண்ணன் தான் வில்லு படிக்கணும். சந்தோஷம் மாமோ. அந்த வில்ல கொண்டாங்க. ஆமா வச்சுக்கோ. வாசுகி பாம்ப கயிறா மாத்துங்க. 9 நவ கிரகங்களை மணிகளா கோத்துக்காங்க. அதான் இதா அந்த மணியா தொங்குது பாத்தீங்கன்னா 9 நவ கிரகத்தையும் மணிகளாக 5 தான் இருக்கு. அக்கா சொல்லுதாங்க 4 மணியா அத்து போச்சுமா. ஊரா வில்லடி அதான் செய்யுமா. நாங்களும் 9 மணியை கோத்து போட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல 1 மணி அத்து போச்சு. இப்படி 4 மணி அத்துன்னு மொத்தமா அத்ததுக்கு அப்புறம் 9 மாட்டோம். பைசா வாங்க வேண்டியாரு. நேரம் இல்லையா? துட்டு இல்ல. துட்டு இருக்குயா. இன்னைக்கு முடிச்சு நாளைக்கு முடிச்சு காலேஜுக்கு ஓடிடுவேன். காலேஜ் முடிஞ்சு வில்லுக்கு போறேன். நைட்டு வீட்டுல தங்கிட்டு பல நாள் ஆகுது. ஒண்ணு செய்யுங்க. நம்ம தம்பிட்டு ஒரு 10,000 கொடுங்க. அவர் 2 மணி 4 மணி வாங்க 10,000 கொடுக்கணுமா? ஒரு மணியே 10 ரூபா தான் ஐயா. அது ரெண்டாவது. 9 நவ கிரகத்தை மணிகளாக கோர்த்தாரா வாசுகி பாம்பை கயிறாக்கி 9 நவ கிரகங்களையும் மணிகளாக கோர்த்து. ஐயோ மாமா நீர் ஒத்தையில உட்கார்ந்து படிக்க கூடாது. எங்க அண்ணன் விநாயகர் இருக்கான், அவன் உட்கார்ந்து குடம் அடிக்கணும். விநாயகருக்கு இப்போ கொரோனால பாதிக்கப்பட்டு இப்படி கிடக்கு. என்ன வந்துச்சு எப்பா? விநாயகர் தான் கொண்டாடிக்கிறீங்க அண்ணன். என் தம்பி வேறவன் இருக்கான்ல, அவன் எனக்கு வீசுகோல் அடிக்கணும். எப்பா குண்டோதரன். ஆமா இருக்கான். கூசாமல் குடைபிடிக்கும் குண்டோதரன் இருக்கான்ல, அவனை குடத்தையா மாத்துங்க. குண்டோதரனை குடங்களாக மாற்றி விநாயகன் குடமடிக்க வேலவன் வீசுகோல் தட்ட ஹரிராமச்சந்திர பூபதி மாயக்கண்ணன் வில்லுப்பாட்டு படிக்க. எப்பா எப்பா குடம் மட்டும் காணாது, எனக்கு உடுக்கடிக்கணும்பா. உடுக்க அடிக்க மாட்டேங்கார அவரு. அவ அடிக்க மாட்டா. அவர் எண்ணி வருவான். அது கையை தேஞ்சு போச்சு. 5 நாள் அடிக்கிறப்பா. எத்தனை நாள் தான் அடிப்பாரு? எப்பா யார் உடுக்கடிக்கணும்? நாரதர் இருக்காருல்ல, அவரை வர சொல்லு. நாரதர் உடுக்கடிக்க தானவர் தாளம் போட அந்த அழகுடனே நந்தி தேவராகப்பட்டவர் கட்டை கொட்டடிக்க அங்க வில்லுப்பாட்டு மாயக்கண்ணன் எப்படி படிக்காரு பாருங்க. ஐயோ மாமா வந்தது போனதெல்லாம் படிக்க கூடாது. கைலாசத்துல கொடை போட்டு கொடுக்காரு எங்க அப்பா. என் கதைய படிங்க. அப்படியா? மாயாண்டி சுடலைக்கு மாயக்கண்ணன் எப்படி வில்லுப்பாட்டு படிக்காரு பாருங்க. தந்தனை தந்தனை தன்னோ தந்தனை தந்தனை தன்னா தந்தனை தன்னா தந்தனை தந்தோ தந்தனை
உங்களுக்கு அதான தெரியுது. என் கதைய படியும். வாங்க படிக்கவா? நான் வளர்ந்த பிறந்த விவரம் தெரியாதா? அத படிங்க மாமா வில்லுப்பாட்டுல. அப்படியா? மாயக்கண்ணை எப்படி படிக்க பாருங்க. சுடரதில பிறந்ததினா சுடல என்று ஒரு பெயர்தான். பிறந்ததினால் மாயாண்டி ஒரு பெயர்தான். உண்டமாக உள்ளதினால் உண்டென்று ஒரு பெயர்தான். ஒரு பெரிய சுடுகாடு போக வேணும், சுட்ட வேணும், திங்க வேணும். ஐயானம் போக வேணும், மாண்ட வேணும், திங்க வேணும். ஐயானம் போக வேணும், மாண்ட வேணும், திங்க வேணும். இதுகாடு ஐயா போக வேணும், ஐயா போக வேணும். பிறந்த வேணும், ஐயா திங்க வேணும். இதுகாடி போக வேணும், போக வேணும். பிறந்த வேணும், திங்க வேணும். மாமோ, ஏ மாமா, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு மாமா. பிடிச்சு போச்சா? கீழே உடுத்துறாதியோ, வீசுக்குள்ள கிட்டுக்கிட்டு ஆட்டி கீழே ஓட்டுறாதிய மாமா. நான் சந்தோஷமா இருக்கேன் மாமா. சந்தோஷமா தான் இருப்பேன் மாமா. உனக்கு கவலையா மாமா? தொப்பையில ஆடுது. கேலி கிண்டல் பண்ணாதீரோ. என் கையில ரீச்சருவா இருக்கு சாமி. ஒரே போட போட்டுருவோம் உங்களை சாமி. ஏன் நீ இப்படி கொடுக்குது? ஏய் அப்படியா? யாரு கிண்டல் பண்ணாதீங்க. ரொம்ப குலுங்குதோ? அது மூட்டோட ஆடு சாமி. இதெல்லாம் கொடுங்க மாமா. எனக்கு வேட்டை சாமி நேரம் ஆயிட்டு. அதுதான் நாங்க சொல்றோம் மாமா. வில்லு அடிக்கிற. ஆமா. எனக்கு இன்னொரு ஆட்டம் வேணும். என்ன ஆட்டம் மாமா? பலி பூஜை வேணும் மாமா. என்ன வேணும்? பலி பூஜை. பள்ளி பூஜையா? பலி பூஜை செவிட்டு முண்டோம். எனக்கு நரபலி வேணும். நரபலியா? ஆமா. நரபலி யார கொடுக்க மாமா? நரபலி வேணும். யாரு வேணும்? உன்னைய போட்டு அறுக்கணும் முதல்ல. என்னைய அறுத்தா இத்தினோடு ரத்தம் வராது. அதுதான் சொன்னேன் மாமா. நேரம் தவறுது. நரபலி கொடுக்கணும் மாமா, நரபலி கொடுக்கணும். சரி சரி சரி. பார்த்தாரு மாயாண்டி. என்னடா அது? பகவான் கோமரம் ஆடி அங்கேயும் முழிக்காரு. பைய சுடலமான இந்த நரபலியை கேட்கான என்ன செய்ய? சிவன் மாயாண்டிக்கு கோமரம் ஆடுதாரு பயிரெடுத்து. பார்வதி பேச்சுக்கு பயிரெடுத்து ஆடுதாரு. ஆமா. ரெண்டு பேரும் ஆடின ஆட்டத்துல கால்ல சலங்க கட்டிருப்பாங்கல்ல. ஆமா. அந்த சலங்க ரெண்டு பேரும் ஆடும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு உரசுது. சரி. அந்த உரசுற சலங்கையில இருந்து ஒருவன் மணியோடும் ஒருவன் மகுடத்தோடும் வந்து பிறந்தான். ஓஹோ. அவனே கனியான், மகுடக்கணியான். அடேயா. பிரலமார சாமிக்கு ஏத்தவன் இந்த கனியா பிள்ளை தான். அவர் தானா? அந்த சிலம்பு ஓசையில் பிறந்த கனியா மகுட பிள்ளை கைய கெட்டுதாரு. சரி. எப்பா? 21 இலை. 21 இலை. பழத்தை வையி. வாழைப்பழத்தை வையி. சாரி கசிக்கிறதுக்கு சாமி வச்சிருக்கோம். எப்ப இந்த ஊர்ல பழம் இல்லையா? இருக்கு. வைப்பா சீக்கிரம். இந்த நிறைய வச்சிருக்கோம். கனியா பிள்ளை நாக்க வெட்டி ரத்தத்தை குடி எனக்கு. சண்டால பாவி. ஏறாங்க அப்படி நாங்க எங்க போக? எப்பா? கைய கெட்டு. கையை கட்டிட்டோம்ல. பிளேட வச்சு கீழ். சண்டால பாவி. நீ கொடுக்குற 150 கை கழிச்சு அலைவா. சரி. எப்பா? கனியா பிள்ளை 21 இலையிலேயே 21 செட்டு ரத்தம் வேணும் எனக்கு. 21 சொட்டா? ஆமா. ரத்தம் அப்படி இல்லையே. இல்லையா? கையை கெட்டப்பா மேல முழங்கைக்கு மேல கட்டிட்டோம். கெட்டி கனியா பிள்ளை ரத்தத்தை கொடுக்காரு. எப்பா? சும்மா ரத்தம் கொடுக்க கூடாது. மரத்து உரலை கொண்டு வா. மர உரல். மர உரலா? குப்புற போடு. யாருக்கு? மர உரலை குப்புற போடு. சரி போட்டு அதுக்கு மேல உட்காரு. நானா? கனியா பிள்ளை. சரி. ஏடாகடமா பேசாத. சாமி பேசாத குத்திடுவேன். சாமி ஒன்றை பேசவிடா. எப்பா? நாங்க ஆண்டு போவோம். மர உரலா குத்தி மாட்டாலும் போடு. போட்டாச்சு. உட்காரவை கனியா பிள்ளைய. அரப்பா அறுத்துட்டேன். பூவும் தண்ணியும் கொடு. 21 இலையிலே 21 செட்டு ரத்தத்தையும் வைத்து மாயாண்டி சொல்லிக்கு ரணபல பூஜைகளை கொடுக்கிறார்களாம். அந்த பூஜையை ஏத்து. சரி. எப்பா? எனக்கு இது வேணாம்ப்பா. நிப்பாட்டா கொட்ட.
சீட்டு கட்டி வாம்பா எப்பா எனக்கு இந்த பூசை காணப்பா எப்பா இந்த சுடலைக்கு தங்கமாவரத்து சிவ சுடலைக்கு என்ன தெரியுமா எனக்கு சூழாடு ஒரு பரணா சூழு பற்றி ஒரு பரணா சூழாடு ஒரு பரணா சூழு பற்றி மறு பரணா பாலாடு ஒரு பரணா பாலு பந்தி ஒரு பரணா பாலாடு ஒரு பரணா பாலு பந்தி மறு பரணா துள்ளம் குட்டி தொவலம் குட்டி கருங்கிடாய் ஒரு பரணா குட்டி தோளம் குட்டி கருங்கிடாய் ஒரு பரணா எல்லாவது ஐயா பரந்ததிலே எருமையிடம் பலி வேண்டும் அப்பா ஆறாடு ஒரு பரணு பாலு பன்றி ஒரு பரணு துள்ளுக்குட்டி ஒரு பரணு கருங்கிட்டா ஒரு பரணு எப்பா ஒரு வெள்ளை கூட இருக்கக்கூடாது குட்டியில கருன்னு இருக்கணுமா கருகருன்னு இருக்கணும் கருங்கிட்டா இருக்கு ஏழாவது பரணுல எருமக்கடா ஒரு பரணு எருமக்கட்டா எல்லா பழியும் கொண்டா நான் போறேன் கைலாசத்தை விட்டு அப்படியா ஆண்டவன் சிவபெருமான் எல்லா பூஜைகளையும் கொடுத்தா எப்படியும் கொடுத்துருவான் மாயாண்டி சுடலை எப்படியாவது அனுப்பணும்ல கைலாசத்தோடு கைலாச வடக்கு கோட்ட வாசலிலே வியாழக்கிழமை குடியழைத்து வெள்ளிக்கிழமை கொடை போட்டு கொடுத்து எல்லா பழி பூஜைகளையும் மாயாண்டிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஆண்டவன் சிவபெருமான் மகனே மாயாண்டி உனக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கிறேன் நல்லது நீ கைலாசம் விட்டு பூலோகத்து தில்லைவனக்காடு சுடுகாட்டுல போய் வேண்டிய பிணங்கள் சாப்பிடலாம் உன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு நீ வேண்டிய வரங்களை கொடுப்பா ஆண்டவன் பகவான் மாடசாமிக்கு மாயாண்டிக்கு அப்படி என்ன வரம் கொடுக்கார் பாருங்க ஆக்கு வரம் கொடுத்திடுவார் அடிக்கு வரம் கொடுத்திடுவார் தீராத நோய்கள் எல்லாம் அவர் திருநீட்டால் தீர்த்திடுவார் மாறாத நோய்கள் எல்லாம் மஞ்சளைய மாத்திடுவார் குழந்தை இல்லா மக்களுக்கு அவர் குழந்தை வரம் கொடுத்திடுவார் ஏவல் பில்லி சூனியத்தை ஏவல் பில்லி சூனியத்தை சுடலை கருவறுப்பார் மாயாண்டி ஏவல் வேணி சூனியத்தை ஏவல் வாணி சூனியத்தை ஆக்கு வரம் அழிக்கு வரம் கொல்ல வரம் வெள்ள வரம் வாங்கி தீராத நோய்களையும் திருநீற்றால் தீர்க்க வரம் மாறாத நோய்களையும் அஞ்சனையால் மாற்று வரம் அப்பா என்ன நானும் ஒரு பாலகன் எனக்கு தாய் வேணும்பா தாய் வேணுமா அம்மா வேணும் அப்படியா பார்வதி அம்மா என் கூட சுடுகாட்டுக்கு வந்துவிட மாட்டாங்க அப்பதான் சிவன் சொல்லுவாராம் சரி மகனே மாயாண்டி அப்பா உனக்கு தாய்க்கு தாயாக வளர்ப்பு தாயாக சரி தில்லைவன காட்டிலே பேச்சியம்மா பிரம்மசக்தி இருக்கா இருந்தால அவளையும் கூட்டிக் கொண்டு நீ புலோகம் போகலாம் மாயாண்டி சுடலை மாடசாமி கையிலே வரங்கள் வாங்கி கொண்டு பேச்சியம்மாளையும் பிரம்மசக்தியும் கூட்டிக் கொண்டு எங்க வருகிறார் கைலை நல்ல கைலை விட்டு இந்த சுடலை மாறன் வாராரையா ஐயா அங்கிருந்து பயணமானி அவர் 108 திருப்பதியா ஐயா 1008 சிவதலம்மா சுடலை அடிபணித்து நமஸ்கரித்து ஐயா எங்கே வந்திடுவார் அந்த இஸ்லாமியர் வாழுமிடம் அந்த மக்கத்து பதுக்கி வாரா இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய மெக்காவுக்கு வாராரு மெக்கா அது எங்க இருக்கு ஹஜ் பயணம் போவாங்கல்ல இஸ்லாமியர்கள் அந்த மக்கத்து பதின்னு சொல்லுவாங்க மெக்காவுக்கு வாராரு சுடலமாட சாமி இதெல்லாம் நடந்த கதை மாயாண்டி சுடலமாட சாமி மெக்காவுக்கு வாராரு அங்க இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுதாங்க அல்லாஹ் 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 அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் உண்டு
அல்லாவை தவிர வேறு ஆண்டவன் இல்லை. மாயாண்டி பார்த்தாரு, என்னடா அது, இங்க ஒருத்தன் நான் பூஜைகள் வரங்களை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், இவன் என்னடானா அல்லாஹ் உண்டு அல்லாஹ் தவிர ஆண்டவன் இல்லைங்கிறானே. நான் சொடலமான ஆண்டவன் நிரூபிக்கணும். மாட்டெலும்பு எடுக்காரு, சரி, செங்கல் துண்டு எடுக்காரு, இஸ்லாமியர் மீது வாங்கி எரிகாரு. ஐயா அருளோட வராது. அந்த முஸ்லிம்களுக்கு ஒரு தெருவுல வாந்தி, ஆமா, ஒரு தெருவுல பேதி, ஒரு தெருவுல நுரக்காய்ச்சல். எத்தனை அந்த இஸ்லாமியர் கூட்டத்துக்கு போதிப்பவர் இருக்காங்க இல்லையா, ஆமா, இந்த தண்ணி கோரி எறிவாங்க. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இஸ்லாமியர் கோயில் அல்லாஹ் கோயில போய் தண்ணி எறியலாம். அப்படியா? மயிலரை கொண்டு வீசி ஓதிப்பாங்க. அவர்கள் யார் பேர்னா அசரத்துன்னு சொல்லுவாங்க. இந்த அசரத்து இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போய் எல்லாரும் கேட்காங்க, ஐயா ஐயா ஏதோ அட்டகாசம் நடக்குது, என்னன்னு தெரியலையே, எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கவே மெக்காவுல. ஐயா அசரத்து பார்த்தாரு, தீர்த்தம் தெளித்தார். சரி, மாயாண்டி சுடலை ஆதாரி போட்டு வாராரு. பார்த்தாரு. அப்பதான் அசரத்து சொல்வாராம், நாங்க வந்து நாட்டை வந்து அட்டகாசம் பண்றது வேறு யாரும் இல்ல, சுடலமானன்னு ஒரு தேவதை வந்துகிட்டு இருக்கு. அப்படியா? அவருக்கு என்ன வேணும்னு கேட்போம். தீர்த்தத்தை தெளித்து பார்த்தா, சரி, சுடல ஒரு பிள்ளை மேல இறங்கி வாராரு. ஓஹோ, யார் மேல? எப்படி? இட்லி சாம்பார் இறங்குது. அது ஓட்ட ஓட இஸ்லாம் இட்லி மட்டும் சுவாறு கிடந்துச்சு, நான் சாப்பிட்டேன், உனக்கு எங்க வயிற்று அதெல்லாம் எங்க சொல்லாடிய, எனக்கு வயிறு எரியல, மேல ஒரு பக்கம் வருது கீழே ஒரு பக்கம் இறங்குது, இறங்கவா ஏறவான்னு பாக்கு. ஐயா கொஞ்சம் காப்பி தண்ணி இருந்தா கொண்டு வாங்க ஐயா. நாட்டாம போறாரு, கொண்டு நாட்டாம போறாரா, அண்ணாச்சி சொன்ன உடனே கொண்டு வந்துருவாரு. எப்பா ஒரு சின்னஞ்சிறு பாலகன் மேலே மாயாண்டி சுடலை அவதாரம் அருளெடுத்து வாராரு. அடே என் பேரு சொடல, சரி, சொல்லுங்க அப்பா பேரு, எங்க அப்பா பேரு சொல்ல, எனக்கு அப்பா பேரு, எங்க அப்பா பேரு சிவன். சரி, அம்மா பேரு பார்வதி. பேரியா? பார்வதி. சரி, செவட்டு கழுத பார்வதி. சரி, பார்வதி கொடு. அண்ணன் தம்பி பேரு? என் தம்பி பேரு முண்டன். முண்டனா? அமிர்தண்டனா? சரி, முண்டன். எதுக்கு பார்த்தாலும் சொல்லு. எனக்கு நிலைய வேணும்ப்பா. என்ன நிலைய வேணும்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுதீங்களே, அல்லாஹ்வை தவிர தெய்வம் இல்லைங்க இல்ல. ஆமா, அல்லாஹ்வை தவிர தெய்வம் ஆண்டவன் சொல்லல உண்டு. எனக்கு நிலையம் போட்டுதான் மெக்காவுல போட்டுவான். போடுவியா? கைலாசத்துல வாங்கின பலி பூஜை எனக்கு இங்க மெக்காவுல வேணும். போடுவா? யாரு சொல்லலை, இஸ்லாமியத்தை கேட்காரு. வாந்தி பேரி போகணும்னா பலி பூஜை தாங்க, இவ்வளவு கொடுக்கணும். எல்லாத்தையும் ஏற்படி கொடுத்தார்கள் இஸ்லாமியர்கள். எப்பா இஸ்லாமியர்களே, நான் சொல்லல இந்த இடத்துக்கு வந்தது உண்மைன்னா என்ன, என் பேர் விளங்கணும். என்னன்னா உன் குடும்பத்துல ஆம்பளை பிள்ளை பிறந்தா என் பேரு சொடல மாடை, ஒரு எழுத்த மட்டும் டே அப்படின்ற எழுத்து எடுத்துரு, சுலைமான்னு பேரு வையும் பிள்ளைக்கு. சுலைமானா? ஆமா, உன் குடும்பம் முஸ்லீம் குடும்பம், சுடல மாடன்ல டே எழுத்து எடுத்து சுலைமான்னு பேர் வச்சிரு. வச்சிருந்தா பொம்பளை பிள்ளை பிறந்தா என்னைய பெத்தவா பார்வதி, அதுல ஒரு எழுத்து எடுத்துக்க, எடுத்துட்டு பா எழுத்து எடுத்துக்க, பாத்திமான்னு பேர் விடு. இவ்வளவு சங்கதி இருக்கா? என்னைய வளர்த்தவா பேச்சியம்மா, அதுல ஒரு எழுத்து எடுத்துக்க, எடுத்துட்டு பேகம்னு பேர் வை. மேகம்மா? பேகம். என் தம்பி பேரு முன்னே, அதுல ஒரு எழுத்து எடுத்துக்க. சரி, உனக்கு இன்னொரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சா? ஆமா, முகமதுன்னு பேர் வை. என் பேரு இங்க விளங்கணும்பா. வரிசையே பிடிக்காரு. என் பேரு முழு பேர்லாம் வைக்க வேண்டாம், ஒரு எழுத்து வச்சா போதும். நான் அவன் குடும்பத்தை வாழ வைப்பேன். இஸ்லாமியர்களிடத்திலே பட்டாணி குளம் என்று சொல்வார்கள் இஸ்லாமியர்கள். அந்த நம்ம நாடகமா இருக்கும் இல்லையா, இதே மாதிரி இஸ்லாமியர்ல பட்டாணி குளம். ஆமா, பட்டாணி சுடலை என்ற நாமத்தை வாங்கி கொண்டு அப்படி இந்த மாயாண்டி சிவ சுடலை அவன் அங்கிருந்து பயணமாகி ஐயா காசிக்கு வாராரே. அந்த காசி நல்ல தலங்கடுத்து காசி விசாலாட்சி ஒரு நேரையும் ஐயா இருந்து பயணமாகி அவர் காஞ்சிபுரம் வருவாரா. காமகாட்சி ஒரு நீலையும்
அதனால அங்கிருந்து பயணமாகி மதுரைக்கு வாராரே மதுரைக்கு வாராரே அவர் வைகையில தீர்த்தமாடி மதுரை நகர் வாராரே அவர் மதுரை நகர் வாராரே வைகையிலே நீராடி தலமான தலங்கடந்து சிவசுடலை மாடசாமி புலோகத்துல மதுரபதிக்கு வந்து நிக்காரு வந்தார் வீரத்தோடு மதுரையை வந்து நின்றதனாலே அமையா இவருக்கு மதுர வீரன் என்று ஒரு மதுர வீரன் ஆமா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர்ல இருப்பாரு ஆமா ஆமா மதுரையிலே வைகை ஆத்துல தீர்த்தமாடி மாத்துடுத்தி பேச்சியம்மா பிரம்மசக்தி சிவசுடலை மாடசாமி வராங்க மதுரையில யார் இருக்கா அப்பா சொக்கநாதனும் அம்மா மீனாட்சி அம்மானும் இருக்காங்க ஐயா அங்க சித்திரை திருவிழா தேரோட்டம் நடக்குது கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்குவார்ல அந்த சித்திரை தேர் திருவிழாவில சரி தேரோட்டத்தை நம்ம வந்து பாய்க்கணும் ஆமா அந்த ஊரு நம்ம ஒரு நிலையம் வாங்கணும் மதுரையில அம்மா மீனாட்சி அம்மா நம்மள யாருன்னு கேட்கணும் அங்க ஒரு பேர் வாங்கணும் ஐயா தேருக்கு அடியில போய் மாயாண்டி சுடல ஒளிஞ்சுக்கிட்டாராம் சரி அவருடைய அனுகிரகம் இல்லாம தேரை இழுக்க முடியல முடியாதா இன்னைக்கும் பாருங்க பெரிய பெரிய கோயில்ல தேரோட்டம் நடக்கும் போது தேருக்கு கீழே ஒரு கிடாய பலி கொடுப்பாங்க ஆமா அது யாருக்குன்னா இந்த மாடனுக்கு தான் அவருக்கு இந்த பூசை கூட தேரை இழுத்து போக முடியுமா இன்னைக்கும் திருச்செந்தூர்ல மாசி திருவிழாவுக்கு நடக்கு ஆமா திருச்செந்தூர்ல முருகனுக்கு பூசை நடக்கிறதுக்கு முன்னாடி கொடிமரத்துக்கு தான் பூசை திருச்செந்தூர்ல இருக்க கொடிமரம் சாதாரண கொடிமரம் கிடையாது மலையாள தேசத்துக்கு பக்கத்துல இருக்கிற மலங்காடு பாபநாசம் காரையாறு அங்க இருந்து கொடிமரத்தை தூக்கிட்டு வரும்போது காரையாறுல தேவதைகள் 21 மாடன்மார்கள் பேச்சு பிரம்மா மாயாண்டி சொல்லி எல்லாம் சேர்ந்து வந்துட்டு அந்த மரத்துல அப்படியா அந்த மரத்தை கொண்டு திருச்செந்தூர்ல முருகனுக்கு கொடிமரத்தை நட்டு வச்சாங்க பாருங்க மாயாண்டி கொடிமரத்தோடு போக மாட்டேன்ட்டாரு அப்படியா அப்பதான் சுப்பிரமணிய சுவாமி சொன்னாராம் எங்க அண்ணன் என் தம்பி மாடசுவாமிக்கு முதல்ல பூஜை பண்ணுங்க கொடிமரத்துல அதுக்கப்புறம் சுப்பிரமணியனுக்கு பூஜை நடக்கட்டும் இன்னைக்கும் திருச்செந்தூர் கொடிமரம் மாடசாமி குடியிருக்கிற கொடிமரம் பாபநாசம் காரையாறுல இருந்து வந்தது இங்கே மாடசாமி வைகையில தீர்த்தமாடி மதுரை தேருக்குள்ள உட்கார்ந்துருக்காரு நம்ம வந்து செய்தி சொல்லணும் தேரத்தானே அசைகளையே சிவசுடலை விளையாடுவாய் சுடலை தேருக்கு அடியில் உட்கார்ந்து நம்ம வந்த செய்தி மீனாட்சி அம்மைக்கு தெரிய வேண்டும் தேரை அசைக்க முடியாம அட்டகாசம் பண்ணதாரு மீனாட்சி அம்மா சொக்கநாதரும் பார்த்தாங்க நம்ம அக்கா பார்வதி அக்கா மகந்தன் அந்த அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் ஏ மகனே மாயாண்டி ஏ சுடலமாடா உனக்கு இந்த தேருக்கு அடியில நீ இருந்ததுனால உனக்கு இன்னையில இருந்து இந்த ஊர்ல ஒரு நிலையம் கொடுத்தாரேன் தேரடி மாடன் என்று ஒரு பேர் தேரடி மாடன் எங்கெல்லாம் தேர் இருக்கோ அங்க தேரடி மாடசாமி இருப்பாரு ஆமாப்பா அதான் அவருக்கு தேரடி மாடன் ஒரு பேரு என் மாயாண்டி சுடலை மதுரையிலே தீர்த்தமாடி அங்கே ஒரு வரங்கள் வாங்கி பேச்சு பிரம்மா சுடலை மாடசாமி எங்க வராங்க அந்த மதுரை நல்ல மதுரை நல்ல அவர் மதுரை நல்ல பதிகடந்து திருமங்கலம் வழியாக மதுரை நல்ல பதிகடந்து திருமங்கல வழியாக விருதுநகர் சீமை விட்டு எங்கே எங்கே வந்திடுவார் நகர் எல்லை விட்டு எங்கே எங்கே வந்திடுவார் சாத்தூர் தான் கடந்து கோவில்பட்டி வழியாக சாத்தூர் தான் கடந்து கோவில்பட்டி வழியாக கழுகுமலை பாதகோடி சங்கரன் கோயில் தான் கடந்து கழுகுமலை பாதைகோடி சங்கரன் கோயில் வழியாக சங்கரன் கோவில் பாதை விட்டு பாதை விட்டு பாதை விட்டு பாதை விட்டு புளியத்தோடி வருகிற புற சுடலை சங்கரன் கோவில் பாதை விட்டு பாதை விட்டு புளியங்குடி பாதாரி புளியங்குடி புளியங்குடி அத பாதை விட்டு கடையநல்லூர் வழியாக அவன் தென்காசி சுடல வருவாரா அவன் தென்காசி தான் நடந்து குற்றாலத்தில் நீராடி தென்காசி தான் நடந்து குற்றாலத்தில் நீராடி குற்றாலம் ஐயா தான் கடந்து சுடலை தான் கடந்து
வழியாக குற்றாலத்தில் வந்து பாபநாசத்தில் சொரிமுத்தையன்காவதிலே முத்துப்பட்டனோடு சுடலைமாடன் மலங்காவில் பேச்சியோடு வந்தமர்ந்தார். ஒரு 5 நிமிஷம் பிரேக்.